الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدقة رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாம் அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நாம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களில் இருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக. எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை அடைய செய்து ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா கைர உம்மத்தாக இந்த சமூகத்தை படைத்திருக்கின்றான். எத்தனையோ பல நபிமார்கள் வந்து சென்றார்கள். அத்தனை நபிமார்களிலும் இறுதியாக வந்து சென்றவர்கள் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னாருடைய உம்மத்தினராகிய எம்மை அல்லாஹ் கைர உம்மத்தாக சிறந்த ஒரு சமுதாயமாக அல்லாஹ் படைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலம்
60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்று இந்த உம்மத்தினுடைய காலத்தை நிர்ணயித்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய நபியை கூட 63வது வயதில் தன்னின் பக்கமாக அழைத்து அல்லாஹ் அதனை உறுதிப்படுத்துகின்றான். ஆக ஒரு குறிப்பிட்ட காலம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானது, முடிவில்லாத ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் எங்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான். முடிவே இல்லாத அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பான ஒரு மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொள்ளுகின்ற பொறுப்பை அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஹைர உம்மத்தாகி எங்களுக்கு அல்லாஹ் பல சலுகைகளை தந்திருக்கிறான். சிற்றில அமல்களை செய்வதன் மூலமாக பாரிய பல நன்மைகளை அடைந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் இந்த உம்மத்தினருக்கு தந்திருக்கிறான். உதாரணத்திற்காக, யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை நாளில் சூரா கஹ்ஃபை ஓதிக் கொள்ளுகின்றாரோ அடுத்த ஜும்ஆ வரையான காலங்கள் அவருடைய சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். யார் ஒருவர் பரலான தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் ஓதிக்கொள்ளுகிறாரோ அவர் வாழ்க்கையிலும் ஆகிராவிலும் நஷ்டமடைய மாட்டார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜும்ஆவினுடைய அதிகாலை பொழுதை நீங்கள் அடைந்து விட்டால் ஜும்ஆவிற்காக குளித்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கின்ற நல்ல தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள். தலைக்கு எண்ணெய் பூசிக்கொள்ளுங்கள். கண் இமைக்கு சுர்மா இட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிலேயே நீங்கள் தங்கி இருக்கின்ற இடத்திலே இருந்து ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதிற்கு நடந்து வாருங்கள். அடுத்த ஜும்ஆ வரையான காலப்பகுதிக்குள் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் இது வேறு எந்த உம்மத்தினருக்கும் அல்லாஹ் கொடுத்த சலுகை அல்ல. கைர உம்மத்தாகிய நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினருக்கு மாத்திரமே கொடுத்த சிறப்பம்சமாகும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சுவர்க்கத்தில் நுழைவதற்காக நாம் அனைவரும் ஆசைப்படுகிறோம். அதற்காகத்தான் இந்த அமல்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சுவர்க்கத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், நரகத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். சுவர்க்கமும் எங்களுக்குத்தான், நரகமும் எங்களில் உள்ளவர்களுக்குத்தான், வேறு யாருக்கும் அல்ல. சுவர்க்கத்தை எல்லோரும் ஆசிக்கிறார்கள், விரும்புகிறார்கள். அதற்காக செயல்படக்கூடியவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். நரகத்தை எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஆனால் அந்த நரகத்திற்கு செல்வதற்கான பாவமான காரியங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மக்கள் தவறி விடுகிறார்கள். ஆக சுவர்க்கத்தை விரும்புகின்ற நாங்கள் அந்த சுவர்க்கம் செல்வதற்கான தகுதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக சுவர்க்கத்தை 3 தடவைகள் கேட்கிறாரோ அந்த சுவர்க்கமே அவர் சார்பாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறது, யா அல்லாஹ், அந்த மனிதன் தான் என்னுள்ளே நுழைவதற்கு அவன் விரும்புகிறான், அவனை என்னுள்ளே சுவர்க்கத்திற்குள்ளே நீ நுழைத்து விடுவாயாக என்று எம் சார்பாக நாம் கேட்கின்ற சுவர்க்கம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது அந்த சுவர்க்கத்தை அவனுக்கு அல்லாஹ் கடமையாக்கி விடுகிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் ஒருவன் நரகத்தை விட்டு 3 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்கிறாரோ அந்த நரகமே அவர் சார்பாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை கேட்கிறது, யா அல்லாஹ், அந்த மனிதனை நரகத்தை விட்டும் என்னை விட்டு நீ பாதுகாத்து விடு என்று நரகமே அவன் சார்பாக பாதுகாப்பை தேடுகிறது. அல்லாஹு தஆலா அந்த மனிதனை நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல, சுவர்க்கத்திற்கு முதலாக நுழைகின்ற பாக்கியத்தை பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு துஆவின் போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, யா அல்லாஹ்,
சுவனத்தை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று பல தடவைகள் கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுததற்கு பிறகும் மகரிபுடைய தொழுகையை தொழுததற்கு பிறகும் ஒவ்வொரு தடவையும் மிம்பரில் ஏறி குத்பா பிரசங்கம் நிகழ்த்துகின்ற போதும் அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று ஐங்கால தொழுகைகளுக்கு பின்னாலும் விசேஷமாக மகரீபுக்கு பின்னால் சுபஹுக்கு பின்னால் ஜும்ஆவுடைய குத்பா பிரசங்கங்களில் வைத்து நரகத்தை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக சுவர்க்கத்திற்கு நுழைகின்ற அருமையான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நான் ஏற்கனவே சொல்லி காட்டிய சூரா கஹ்ஃபினுடைய இறுதி வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத், யாரெல்லாம் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட மூமின்களாக இருந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான சாலிஹான அமல்களையும் செய்து வருகிறார்களோ, கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தினுடைய வாரிஸ்களாக அவர்கள் அந்த ஃபிர்தௌஸினுடைய வாரிஸ்களாக சுவர்க்கத்திலே இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி சுவனத்தினுடைய ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கமாகும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டிவிட்டு அந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இப்படி முடிக்கின்றான், خالدين فيها لا يبغون عنها حولا. ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்திற்குள் யார் ஒருவர் நுழைந்து அந்த சுவனத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அவர் இன்னமொரு சுவனத்திற்குள் நுழைவதற்கு ஆசைப்படவே மாட்டார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சுவனத்தினுடைய உச்சகட்ட இன்பங்களை தருகின்ற ஒரு சுவர்க்கமாக அந்த ஃபிர்தௌஸ் இருக்கிறது என்று சொல்லிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அங்கேதான் இருப்பேன் என்று சொன்னார்கள். என்னோடு இருக்கின்ற நபிமார்களும் அங்கேதான் ஃபிர்தௌஸிலே தான் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். சஅத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகளாரிடத்தில் வருகிறார்கள். நபியே நாயகமே, நாளை சுவர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன அமல் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், ஃபர்லான தொழுகைகளோடு மாத்திரம் நீ நிறுத்தி விடாதே, அதிகமான சுன்னத்தான தொழுகைகளையும் தொழுது வா, நாளை சுவர்க்கத்தில் என்னோடும் ஏனே நபிமார்களோடு ஃபிர்தௌஸில் நீ இருப்பா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ தாவூத் திர்மிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக சுவர்க்கத்தை கேட்கின்ற போது ஃபிர்தௌஸை கேளுங்கள், அதை விட உச்ச நிலை இன்பகரமான சுவர்க்கம் வேறு இல்லை. நானும் ஏனே நபிமார்களும் சித்தீகீன்களும் ஷுஹதாக்களும் சாலிஹீன்களும் அந்த உன்னதமான சுவனத்திலேதான் இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த சுவனத்திற்குள் செல்வதற்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. அந்த சுவனத்திற்குள் சில மக்கள் செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றன என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் 3. ஒன்று, கடனில்லாத வாழ்க்கை அந்த மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இரண்டாவது, நல்ல குடும்பம் அவனை சந்தோஷமாக வாழ வைக்கும். குடும்பம் என்றால் ஒரு கணவனாக இருக்கின்றவனுக்கு நல்ல மனைவி, சாலிஹான மனைவி. ஒரு நல்ல கணவனுக்கும் சாலிஹான மனைவிக்கும் கிடைக்கின்ற சாலிஹான கண் குளிர்ச்சிகளான பிள்ளை செல்வங்கள் குடும்பங்கள். ஆக ஒரு குடும்பத்தின் மூலமாக ஒரு மனிதன் நிம்மதியை அடைந்து கொள்கின்றான். 3வது நிம்மதியை தருகின்ற விடயம், அல்லாஹ் தந்த சொத்துக்களையும் செல்வங்களையும் தனக்காக மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் தேவையுள்ள மக்களுக்கு பிறர் நலம் பேணுவதற்காக கஷ்டப்படுகின்றவர்களுக்காக யார் உதவிகள் செய்து உபகாரங்கள் செய்து வாழ்கிறாரோ இவர் இந்த 3ஐயும் வாழ்க்கையில் பெற்றுக் கொள்வாரேயானால் அவர் சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய விடயங்கள் 3. ஒன்று, யாருடைய வாழ்க்கையில் கடன் இருக்கிறதோ அவன் மகிழ்ச்சியை தொலைத்து விடுவான், சந்தோஷத்தை அவன் இழந்து விடுவான். யாருடைய வாழ்க்கையில் கவலைகள் துக்கங்கள் கஷ்டங்கள் இருக்கிறதோ அவன் மகிழ்ச்சியை தொலைத்து விடுவான்.
மூன்றாவது விடயம் பயம், ஹவுஃப் என்ற அச்சம், பயம். எங்கு சென்றாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. என்னுடைய சொத்துக்களுக்கும் என்னுடைய செல்வங்களுக்கும் என்னுடைய எதிர்காலத்துக்கும் ஏதாவது அழிவுகள், நாசங்கள் ஏற்பட்டு விடுமா என்று கையில் உள்ளவற்றை பாதுகாப்பதிலே யார் பயத்தோடு வாழ்கிறார்களோ இவனும் நிம்மதியை இழந்து விடுவான், சந்தோஷத்தை இழந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அதிகமாக ஒரு துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வத்தைன். யா அல்லாஹ், இறை நிராகரிப்பான குஃப்ரிலிருந்தும், வறுமை வருவதிலிருந்தும், கடன் நாளியாக நான் ஆகுவதிலிருந்தும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விடயங்களிலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடுவார்கள். குஃபுர், இறை நிராகரிப்பிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. இரண்டாவது ஃபக்ர், ஏழ்மைத்தனம் வந்துவிடாமல், வறுமை வந்துவிடாமல் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். குஃபுர் வந்துவிட்டால், வறுமை வந்துவிட்டால், மூன்றாவதாக மனிதன் எடுக்கின்ற முயற்சி கடன் வாங்குவதாகும். ஆக இந்த 3லிருந்து முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். நபியே நாயகமே, இந்த 3 விடயங்களையும் எதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்கிறீர்கள்? கடனை பற்றி நீங்கள் ஏன் அந்த அளவுக்கு பயப்படுகிறீர்கள்? ஒரு சஹாபி நபிகளாரிடத்திலே கேட்கிறார்கள். சுவர்க்கத்தை கேட்ட நபியவர்கள், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிய நபியவர்கள், கடனிலிருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை கடனாளியாக வாழ வைத்து விடாதே, அதே கடனோடு என்னை மரணிக்க செய்து விடாதே யா அல்லாஹ், உள்ள நிம்மதியெல்லாம் போய்விடும், சந்தோஷமெல்லாம் சென்றுவிடும் என்பதற்காக இந்த கடனில் இருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்கிறார்கள். இந்த நிலைமையை அவதானித்த ஒரு சஹாபி நபிகளாரிடத்திலே வருகிறார்கள். நபியே நாயகமே, அந்த கடனிலிருந்து ஏன் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறீர்கள்? சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுக்கு கஷ்டம், துன்பம் வந்துவிட்டால் அவன் கடன் வாங்குவான். கடன் வாங்கிவிட்டானே ஆனால் 2 விதமான பாவங்களை செய்வதற்கு அவன் தயங்க மாட்டான். ஒன்று, கடனாளி பொய் பேச ஆரம்பிப்பான். இரண்டாவது, வாக்களிப்பு செய்வான், வாக்களிப்பு செய்து அதுக்கு மாறு செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளாந்த வாழ்க்கை இவைகளை பார்க்கிறோமா இல்லையா? கடன் வாங்கியவர்கள் கடன் கொடுத்தவர்களுக்கு பொய் சொல்லுவார்கள். அதற்கு பிறகு தவணைக்கு மேல் தவணை சொல்லி வாக்கு மீறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த 2 பாவங்களிலும் ஒரு மனிதனை வீழ்த்துகின்ற ஒரு விடயம்தான் கடனாக இருக்கிறது என்று சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இய்யாக்கும் வத்தைன், கடன் வாங்குவதிலிருந்து நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று இந்த உம்மத்தினரை பார்த்து சொன்னார்கள். கடன் வாங்குவது எதற்காக? வைத்திய செலவுக்காக, பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக, படிப்பு செலவுக்காக, சுகாதார நோக்கத்திற்காக, வாழுகின்ற வீட்டிலே இருக்கின்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, இப்படியாக ஹலாலான முறையில் கடன் வாங்குவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கடன் வாங்கி இருக்கிறார்களா நபி அவர்கள் என்று பார்த்தால் வாங்கி இருக்கிறார்கள். ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருவரிடத்திலே கடன் வாங்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறித்த தவணையிலே கொடுப்பதற்கு முன்னால் அவன் நபிகளாரிடத்திலே வந்து முறைகேடான முறையிலே கடுமையான தொனியிலே திட்டி தீர்த்து நபிகளாரிடத்திலே வந்து கடனை கேட்க வருகிறார். சஹாபாக்கள் எல்லாம் கோபமடைந்தார்கள். எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையா நீ ஏசுகிறாய், திட்டுகிறாய்? சஹாபாக்கள் அவனை தண்டிப்பதற்கும் அடிப்பதற்கும் முனைகிறார்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவனுக்கு நான் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது, கேட்பதற்கான அனைத்து உரிமைகளும் அவனுக்கு இருக்கிறது, அவனை அப்படியே விட்டு விடுங்கள். ஆனால் அவனுடைய தவணைக்கு முன்னால் வந்து கேட்டு விட்டான், பரவாயில்லை,
நான் அவனுடைய கடனை நிறைவேற்றுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாற்று மதத்தை சார்ந்தவனிடத்தில் வாங்கிய கடனை உரிய முறையிலும் நிரப்பமாகவும் கொடுத்து முடித்த வரலாறே ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆக ஹலாலான தேவைகளுக்காக, வைத்திய செலவுக்காக, பிள்ளைகளுடைய படிப்பை மேற்கொள்வதற்காக, உயர் படிப்புகளை மேற்கொள்வதற்காக போதிய வசதி இல்லையா? கடன் வாங்குவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. ஆனால் பரிசுத்தமான அல் குர்ஆனில் இருக்கின்ற 114 சூறாக்களுள் மிக மிக நீளமான சூரா பக்ரா. அந்த சூரா பக்ராவினுடைய மிக நீளமான சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா ஃபக்துபூஹ், குறிப்பிட்ட தவணையை நீங்கள் குறிப்பிட்டு 2 சாட்சிகளை வைத்து கடனை எழுதிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளை இடுகின்றான். நண்பர்களுக்கு மத்தியிலே கடனை வாங்கிக் கொள்ளுகின்ற போது இந்த சுன்னாக்கள் மீறப்படுவதை இன்றைய சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனால் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு ஒவ்வொரு நடவடிக்கையை மேற்கொள்ளுவதற்கு இஸ்லாம் அழகான வழிகாட்டல்களை தந்திருக்கிறது. சிறு தொகையோ பெருந்தொகையோ எதுவாக இருந்தாலும் கொடுக்கின்ற போது நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், சாட்சியாளர்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே தன்னுடைய சஹாபா தோழர்களோடு உட்கார்ந்திருக்கின்ற போது அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் ஒரு கேள்வியை. நேற்று ஒருவர் மதீனாவிலே வஃபாத் ஆகினாரே, அவருடைய குடும்பத்தினர்கள் இந்த சபையிலே இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். அந்த சபையில இருந்த ஒரு மனிதர் எழுந்து சொன்னார், நபியே நாயகமே, நேற்று வஃபாத் ஆகின அந்த ஜனாசாவுடைய உறவுக்காரர் தான் நான். ஏன் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு முர்தஹினும் பிதைன், அவர் கடனாளியாக மரணித்திருக்கிறார். சொர்க்கம் நுழைய முடியாமல் கடன் அவரை தடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர் சார்பாக அந்த கடனை நீங்கள் யாராவது நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் ஃபஅஸ்லிமு இலா அஸாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையின் அவரை சேர்த்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவர் சுவர்க்கத்திற்கு நுழைய முடியாமல் கடன் மூலமாக தடுக்கப்பட்டிருக்கிறார். சுவர்க்கம் நுழைய முடியாத நிலையிலே அவர் தத்தளித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களில் யாராவது விரும்பினால் அவருடைய கடனை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அப்படி இல்லையா, அவருடைய கடனை உங்கள் யாராவது ஒருவர் கொண்டு வந்து அவர் சார்பாக கொடுப்பதற்கு உங்களிலே யாரும் இல்லையா, அல்லாஹுடைய அஸாபின் பக்கமாக அவரை சாட்டி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு தடவை சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஷஹீதாகினால் கூட அல்லாஹு தஆலா அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். அவன் ஒரு கடனாளியாக இருப்பானே, ஆனால் அவனுடைய கடனை அவன் நிறைவேற்றுகின்ற வரைக்கும், அல்லது அவர் சார்பாக அந்த கடனை யாராவது ஒருவர் பொறுப்பேற்று நிறைவேற்றுகின்ற வரைக்கும் அவர் சுவர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மஸ்ஜிது நபவியில இருக்கின்ற போது பல ஜனாசாக்கள் வந்து செல்வது வழமை. ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகின்ற வேளையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். ஜனாசா தொழுகை நடாத்துவதற்கு முன்னால் ஹல் அலைஹி தைனுன், இவர் மீது கடன் இருக்கிறதா என்று வழமையாக கேட்பார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆமாம், இவர் ஒரு கடனாளியாக இருக்கிறார். இரண்டாவதாக கேட்டார்கள், அந்த கடனை கொடுப்பதற்கு இவரிடத்தில் வீட்டில் ஏதாவது சொத்து செல்வங்கள் இருக்கிறதா? ஆமாம். அப்படி என்றால் அந்த சொத்துக்களை செல்வங்களை விற்றுவிட்டு இவருடைய கடனை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிய நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்தி கொள்ளுகிறார்கள். இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அதே கேள்வியை கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜனாசாவாக இருக்கின்ற மனிதர் 3 திர்ஹங்கள் என்னிடத்திலே கடன் வாங்கி இருக்கிறார். அவர் கடனை திரும்ப தருவதற்கு முன்னாலே வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொன்ன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடாத்துங்கள், என்னால் முடியாது ஒரு கடனாளிக்கு தொழுகை நடாத்துவதற்கு என்று அந்த முஸல்லாவிலிருந்து அகன்று விடுகிறார்கள்.
அந்த சபையில இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விரைந்து வருகிறார்கள். நபியே நாயகமே, அவருடைய 3 கடன்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அவர் சார்பாக அந்த கடனை நானே நிறைவேற்றிக் கொள்கிறேன். அவருக்காக தொழுகை நடாத்துங்கள் என்று அவருடைய கடனை பொறுப்பேற்ற போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்தி முடிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு முஃமினாக இருக்கின்ற ஒவ்வொருவருடைய கடமையும் எதிர்பார்ப்பும் ஆசையுமாக இருக்கிறது. ஆனால் அந்த சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு தடையாக ஒரு கடனாளியை அந்த கடன் தடுத்து நிறுத்துகின்றது என்ற ஒரு அபாயகரமான செய்தியை எம்மில் எத்தனை பேர் மனதுக்கு எடுத்து வாங்கிய கடனை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு சகோதரிடத்திலே, ஒரு நண்பரிடத்திலே, ஒரு அயல் வீட்டுக்காரரிடத்திலே அல்லது ஒரு அலுவலகத்திலே ஒன்றாக வேலை செய்கின்றவர்களிடத்திலே நாங்கள் கடன் வாங்கினால் அதனை நாங்கள் குறிப்பிட்ட தவணையிலோ அல்லது இன்னும் கால அவகாசம் எடுத்தோ நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுகிறோம். எம் மத்தியில இருக்கின்ற மக்களில் அதிகமான கடன் இப்படியாக கொடுக்க வேண்டி இருந்தாலும் இன்னும் ஒரு கடனை நிறைவேற்றுவதில் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே தொலைபேசி பாவனைகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலம், இன்டர்நெட் இணைய பாவனையாளர்கள் அதிகமாக இருக்கின்ற காலம். அளவுக்கு அதிகமாக பாவனை செய்து பாவித்து அதனுடைய சேவைகளை பெற்றதற்கு பிறகு பில் வருகிறது, அதனை கட்ட முடியாமல் இன்னும் ஒரு சிம்மை மாற்றிக் கொள்ளுகிறார்கள், இன்னும் ஒரு இணையதளத்தை அவர்கள் தேடி செல்லுகிறார்கள். இதற்குரிய பணத்தை கட்டுவது யார்? இது ஒரு வகையிலே நாம் அதற்கு கடனாளியா இல்லையா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். கடன் என்பது ஒரு மகன் தந்தையிடத்தில் வாங்கியது மாத்திரம் அல்ல, ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனிடத்திலே வாங்கிய ரொக்கத் தொகை மாத்திரம் அல்ல கடன். இதுவும் ஒரு கடன் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மாதா மாதம் அந்த பில் வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதனை கொடுப்பதற்கும் அதனை பார்ப்பதற்கும் வீட்டில் யாரும் கிடையாது. இவர் மையத்தாக கபரில் இருந்து கொண்டிருக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸின் வரலாற்று சம்பவத்தை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் வாழ்க்கையில் பாடமாக இந்த உம்மத்தினருக்கு சொல்லுகிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கடன் வாங்கி இருந்தார்கள். அந்த கடனை வாங்குவதற்காக, வசூலிப்பதற்காக அந்த சஹாபி கடன் வாங்கியவருடைய வீட்டுக்கு சென்று கதவை தட்டுகிறார்கள். வீட்டில இருந்து உள்ளே இருந்து சத்தம் வருகிறது, இன்னஹு ஹரஜ ஃபீ சபீலில்லாஹ், கடன் வாங்கியவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று விட்டார் என்று சொன்னபோது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டு வாசலில் வைத்து சொல்லுகிறார்கள், அஷ்ஹது அன்ன ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் நான் சத்தியம் செய்து சாட்சி சொல்லுகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நான் சொல்லுகிறேன். உங்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று எதிரியின் தாக்குதலுக்கு ஆளாகி அவருடைய உயிர் ஷஹீதாக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். அவர் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறார், மீண்டும் எழுந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு தடவை அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். இப்படியாக அவர் ஷஹீதாக்கப்படுவதும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதும் இப்படியாக பல தடவைகள் நடந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம் யதுகுலில் ஜன்னah ஹத்தா யுக்தா தைனுஹு, அல்லாஹ்வுடைய பாதையில் எத்தனை பல தடவைகள் தன்னுடைய உயிரை மாய்த்து அல்லாஹ்வுக்காக ஷஹீதாகினாலும் கூட அவருடைய கடனை அவர் நிறைவேற்றுகின்ற வரைக்கும் அவர் சொர்க்கமே நுழைய முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று கடன் கொடுத்த மனிதர் கடனாளியுடைய வீட்டு வாசலில் வைத்து இந்த வார்த்தையை சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படித்தான் இன்றைய சமூகத்தினுடைய நிலை சென்று கொண்டிருக்கிறது. கடன் வாங்கியவர்களை விட கடன் கொடுத்தவர்கள் தான் அது வரவில்லையே என்று யோசித்து யோசித்து எதிர்பார்த்து இன்று நோயாளிகளாக பல பேர் மாறிவிட்டார்கள். கொடுத்த பணம் வரவில்லையே என்று கவலைப்பட்டு மரணித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கடன் வாங்கியவர்களுக்கோ அதை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
யார் ஒருவர் தன்னுடைய ஹலாலான ஆகுமான தேவைக்காக கடன் வாங்கி தொழுது அழுது அல்லாஹ்விடத்தில் துஆவிலே இருக்கிறாரோ, யா அல்லாஹ் என்னை கடனாளியாக வாழ வைக்காமல், கடனாளியாக என்னை மரணிக்க செய்தாமல், யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக, நான் வாங்கிய கடனை உரிய முறையில் குறித்த தவணைக்கு முன்னால் நிறைவேற்றுவதற்கான வசதியையும் வாய்ப்பையும் தருவாயாக என்று வாங்கிய கடனை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆவோடு அழுகையோடு யார் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையிலேயே இருக்கின்றாரோ, கவலையிலேயே இருக்கின்றாரோ, அவர் சார்பாக அல்லாஹுவே அவருடைய கடனை நிறைவேற்றுகின்ற வசதியையும் வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, யார் ஒருவர் கடனை வாங்கியதற்கு பிறகு அதை மறந்து அலட்சியத்தோடு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் அவனையும் அல்லாஹ் அழித்து விடுவான், அநியாயக்கார கூட்டங்களிலே அவனை அல்லாஹ் சேர்த்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இய்யாக்கும் வத்தைன், கடன் வாங்குவதிலிருந்து நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னஹு ஹம்மும் பில்லைல் வஸில்லத்தும் பின்னஹார். கடன் வாங்குவதிலிருந்து ஏன் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் தெரியுமா? இரவு நேரத்தில் தூக்கத்தை தொலைத்து அது உங்களுக்கு கவலையை தரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பகல் வேளையிலே 4 பேருக்கு முன்னால் முகத்தை காட்டுவதற்கு பயத்தை தரும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடன் வாங்கினால் இந்த இரண்டையும் ஒரு முஃமின் உணர்வான். இரவு நேரத்தில் எவ்வளவுதான் தூக்கத்திற்கு முயற்சி செய்தாலும் தூக்கம் இல்லாமல் வலப்பக்கம் இடப்பக்கம் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டே இருப்பான். ஏன்? அவனுடைய ஈமான் அவனை உறுத்தி கொண்டிருக்கும். அவனுடைய கல்விலே ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். யாருடைய கல்வில ஈமான் இல்லையோ வாங்கிய கடனையும் கடன் கொடுத்தவனையும் நம்ம மறந்து விடுவான், ஏமாற்றி விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடன் வாங்குவதிலிருந்து முற்றுமுழுதாக உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்திலே அது உங்களுக்கு தூக்கத்தை தராமல் அது உங்களுக்கு கவலையில் ஆழ்த்தும். பகல் வேளையில் 4 பேருக்கு முன்னால் உங்களுக்கு முகத்தை காட்டுவதற்கு அது உங்களுக்கு பயத்தையும் கவலையும் உண்டு பண்ணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நாளை கியாமத்துடைய நாளில் ஒரு செல்வந்தனை கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற வேளையில் அவனிடத்தில் அல்லாஹ் கேட்பான், அவனுக்கு நான் செல்வத்தையும் பணத்தையும் கொடுக்காமல் உனக்கு தந்தேனே, நீ என்ன செய்தாய்? அந்த செல்வந்தர் சொல்லுவார், முதலாவதாக என்னுடைய கடனை, என்னிடத்திலே கடன் வாங்கியவர்களுக்கு அதனை திரும்ப கொடுக்கின்ற விடயத்திலே நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டே இருந்தேன். அவர்களுடைய உண்மை நிலையை அறிந்து, உண்மையாகவே உழைக்கின்றார், சம்பாதிக்கின்றார், போதிய வருமானம் இல்லாமல் வாங்கிய கடனை திரும்ப தருவதற்கு அவன் கஷ்டப்படுகிறான் என்ற உண்மை நிலையை அறிந்து அவனுடைய கடனை நான் மன்னித்து விட்டேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், ஒரு அடியானை நீயே மன்னிக்கின்ற போது நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று உண்மை தன்மையாக அந்த கடனை ஒரு முஃமினான மனிதன் வாங்கி கொடுப்பதற்கு, திரும்ப செலுத்துவதற்கு கஷ்டப்பட்ட ஒரு கடனாளியுடைய கடனை மன்னித்தவனை அல்லாஹ் மன்னித்து சுவனபாக்கியத்திற்கு நுழைவிக்க செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 விடயங்களை சுருக்கமாக சொல்லி நான் முடிவுரைக்கு வருகிறேன். ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே உள்ளே நுழைந்து செல்லுகிறார்கள். அது ஒரு தொழுகை நேரம் அல்லாத ஒரு நேரம். தன்னுடைய நெருக்கமான தோழர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதிலே கவலை தோய்ந்த முகத்தோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அபு உமாமா, தொழுகை அல்லாத நேரத்திலே மஸ்ஜிதிலே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய முகத்திலே வேறு கவலை தென்படுகிறது. சொன்னார்கள், நபியே நாயகமே, நான் கடனாளியாக இருக்கிறேன். வீட்டுக்கு சென்றால் நிம்மதி இல்லை, தொழிலுக்கு சென்றால் சந்தோஷம் இல்லை. ஆகையினால் மஸ்ஜிதே இதே கதி என்று நான் மஸ்ஜிதிலே உட்கார்ந்திருக்கிறேன், ரொம்ப கவலையோடு இருக்கிறேன், கடனாளியாக இருக்கிறேன் என்று தன் நிலையை சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழரை பார்த்து சொன்னார்கள், வளமையாக நீங்கள் தொழிலுக்கு செல்வதைப் போல தொழிலுக்கு செல்லுங்கள், சம்பாதியுங்கள், கையில் கிடைப்பதை உழைத்து சம்பாதித்து சேமித்துக் கொள்ளுங்கள். இதே நேரத்திலே காலையிலும் மாலையிலும் நான் சொல்லித் தருகின்ற துஆவை 3 தடவைகள் ஓதி வாருங்கள் அபு உமாமா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வ ضلع الدين وغلبة الرجال. இந்த துஆவை
ஃபஜ்ருக்கு பிறகு 3 தடவைகள், மக்ரிபுடைய நேரத்தில் 3 தடவைகள் ஓதி வாருங்கள் அபு உமாமா, உங்கள் கவலைகளையும் உங்கள் கடன் சுமையையும் அல்லாஹ் போக்கி விடுவான் என்று தன் தோழருக்கு இந்த துஆவை சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காலம் கழித்து அதே அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதிலே சந்தோஷத்தோடு மலர்ந்த முகத்தோடு நபி அவர்களுக்கு முன்னால் வருகிறார்கள். நபியே நாயகமே, என் கடன்களையும் அல்லாஹ் நீக்கிவிட்டான், என் உள்ளத்தில் உள்ள கவலைகளையும் அல்லாஹ் போக்கிவிட்டான், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மௌத் வரைக்கும் இந்த துஆவை ஓதி வாருங்கள், மற்றவனிடத்திலே சென்று உதவி பெறுகின்ற நிலையிலிருந்து வறுமையிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று பொருளாதாரத்திலும் வாழ்க்கையிலும் நிறைவு பெறுவதற்கான வழிகாட்டலை தன் தோழருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹுக்காக இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளுகின்ற போது எங்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள், துன்ப துயரங்கள், வலிகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் உள்ளத்தை அறிந்த ரப் எங்களுடைய கவலைகளை போக்குவதற்கு போதுமானவன், எங்கள் கடன் சுமைகளை போக்குவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அதற்காக வெறுமனே பள்ளியோடு உட்கார்ந்திருக்காமல் செய்கின்ற தொழிலிலே அர்ப்பணிப்போடு முயற்சியோடு ஈடுபடுவோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்போம். எல்லாம் வல்ல ரஹ்மானுடைய பேருதவியை பெற்று இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து ஆகிராவிலும் சந்தோஷமாக குடும்ப சகிதமாக அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிஸ்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் உதவி செய்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாஃபர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரிலே வாழுகின்ற அந்த மர்ஹூம்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. எங்களுடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் வருமானத்திலும் யா அல்லாஹ் நீ பரக்கத்தை உண்டாக்குவாயாக. உனக்கு விருப்பமான முறையில் வாழ்ந்து விருப்பமான முறையிலே வஃபாத்தாக கூடிய நல்ல முடிவை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. நமது நாட்டு மக்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய உம்மத்தினருக்கும் நிம்மதி